ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு இப்போது சோதனைகளும் நெருக்கடிகளும் இருந்தாலும் இந்த கடினமான நேரங்களை நீ அமைதியாக பொறுமையாக கடந்து வந்துடுன்னு சொல்றதுக்காக தான். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன்றத நீ எப்போதும் மறந்துடாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் எதிர்காலத்துக்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை நினச்சி பயப்பட வேணாம். உன்கிட்ட வம்பு செய்கிறவங்க எல்லாரும் தானாகவே உன்னை விட்டு விலகி போவாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உன் காலடியில் விழுந்து கிடக்கிறபடியும் இந்த சாயப்பா என்னால் செய்ய முடியும். நீ எப்போதும் மன நிம்மதியோடு இருந்தாதானே உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும். உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் கொடுக்கறதுக்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக மகிழ்வோடு வாழும்படி உன் பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறேன். உனக்கான நல்ல விஷயங்களை சிறப்பாக செஞ்சு தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் நீ யோசிக்கிறதும் தவிக்கிறதும் துடிக்கிறதும் எல்லாமே எனக்கு தெரியும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க தான் போகிறேன். உனக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட நான் பேசி உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பதிலையும் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் கிடைக்க செய்வேன். என் செல்ல பிள்ளையானனே, எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் உனக்காக ஒரு எதிர்காலத்தை நான் உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போராடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை குதூகலமாக நான் மாற்றி காட்டுறேன். மற்றவங்க உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் நீ தப்பே செய்யாமல் உன் மேலே பழி போட்டாலும் நீ உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டு கோவப்பட்டு பேசி கத்த வேண்டாம். பொறுமையா இரு. எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி முடிச்சிருவேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ கலங்குனினா என் மனசும் சேர்ந்தே கலங்குது. உன் கரம் பிடிச்சு உன்னை வழிநடத்த இந்த சாயப்பா உன் வீட்டுக்கே வந்து விட்டேன் அல்லவா. இன்னையோட உன் வாழ்வில் இருக்கும் எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை வரவழைச்சு நானே உன்னை மகிழ்ச்சிகரமாக வாழ வைப்பேன். நானே கதின்னு என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து எந்த துன்பமும் உன்னை நெருங்கி வராமல் நான் செய்ய போகிறேன். என்னை முழுசாக நம்புனினா உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது என் செல்லமே. நீ நடந்து முடிஞ்சதை நினச்சி ஒருபோதும் வருந்தாதே. இனி என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ நினச்சி கவலைப்படவும் வேண்டாம். நடப்பது எல்லாமே உன்னை பலப்படுத்தவும் உன்னை தைரியமான ஆளாகவும் மாற்றவுமே நடக்குதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைப்பதற்காக மட்டுமே நடக்குது. அதனால் சோதனைகளை நினச்சி சோர்ந்து போக வேண்டாம். மன வலிமையோடு நீ இருந்தாதான் இந்த சாயப்பா உனக்கு நிழலாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர முடியும். யாரை நீ நேசித்தாலும் யாருக்கு நீ உதவி செஞ்சாலும் அவங்க அதை புரிஞ்சுக்காம உனக்கே தீங்கு செய்கிறவங்களா தவறு செய்கிறவங்களா கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்களே நினச்சி கவலை கொள்ளாதே. எது எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன். நீ நேசிக்கிறவங்கெல்லாம் உனக்கு எதிரியாக மாறிடுறாங்களேன்னு வருத்தப்படாத. நீ நம்பியவர்களே உனக்கு துரோகம் செஞ்சாலும் இந்த சாயப்பா அனைத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தானே பொறுப்பு. உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நானே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்துருவேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்தா அல்லவா, அதை நல்ல விதமாக உன் விருப்பம் போலவே நான் நடத்தி முடிக்கிறேன். உன் மன குழப்பங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ முடிஞ்ச வரைக்கும் யாரிடமும் சண்டை போடாத வாக்குவாதம் செய்யாமல்
எதிர்மறை கருத்துக்களை எதையும் யோசிக்காம பொறுமையா இருக்க பழகு. நீ தேவையில்லாம அதையும் இதையும் மனசுல போட்டு யோசிக்கும் போது உன் உடம்பும் மனசும் பரிதவிக்குதல்லவா? முதல்ல தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை நிறுத்திடு. ஒருத்தவங்க உனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் உன் மனசுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட நீ அளவோட பேசு. ஏன்னா அமைதிதான் உன்னுடைய சக்தி. உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால நீ தைரியமா இரு. உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை வெற்றி உடையதாக இருக்கும் என் செல்லமே. நீ என்னிடம் மண்டியிட்டு சொன்ன உன் எல்லா வேண்டுதல்களையும் நான் ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். உன் ஆரோக்கியத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் கொடுக்க நான் வந்துட்டேன். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீ எப்படி கையாளணுன்றதையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். நிச்சயமாக நானே உனக்கு துணையாக இருந்து நல்ல வழியை காட்டுறேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்தாதான் நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க முடியும். உன் மனசில் இருக்கக்கூடிய வலி, துக்கம், தோல்விகள் அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நானே செய்வேன் என் செல்லமே. மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போற. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான ஆனந்தத்தை அள்ளி தருவேன் என் செல்லமே. உன் மனசை அழுத்தக்கூடிய உனக்கு மன வாரத்தை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்ய இருக்கும்போது நான் உன் வீட்டுக்கே வந்த பிறகு இனிமே மன அழுத்தமோ வருத்தமோ மனஸ்தாபமோ உனக்கு வேண்டாம். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே. இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உனக்கு நேரம் சரியில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை கண்டுக்காம அதை ஏன் போக்கில் விட்டுடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் தானே. அதை நிச்சயமா உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் செய்கிறேன். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில மற்றவங்களை முடிவெடுக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தப் போவது நான் தான். எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் துன்பங்கள் உன்னை துரத்துதே நினச்சி மனம் குழம்பி தவிக்காதே. சிக்கலான நேரங்களில் கலங்கி இருக்கும் உன்னுடைய கவலைகளை போக்கி உன்னை தாங்கி பிடித்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். இனி வரும் காலம் உனக்கான காலமாக இருக்கும். கவலைப்படுறதையும் தயங்கி நிற்கிறதையும் முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. உனக்கான வாழ்க்கை பாதையில சிங்க மாதிரி வீரநடை போட நீ தயாராகு. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியை தர தயாராக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் சொல்றத மட்டும் நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ தெரியாம செஞ்ச தவறுக்கும் கூட நீ பொறுப்பேற்றுக்கணும் நான் சொல்ல மாட்டேன். மனிதர்கள்லாம் தெரிந்து செய்கிற தவறு பாதினா தெரியாம செய்கிற தவறு மீதி. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் உன்னை